ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸான டிஸ்கஷனில் வந்து சிஎஸ்கே வந்து இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினி ஆக்ஷன் வருது. ஸோ அதில் வந்து யாரை சூஸ் பண்ண போகிறாங்க, யாரை ரிட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிட்டுருக்குது. ஸ்ரீனிவாசன் அவர் வந்து திருப்பி வந்துட்டார் போர்டுக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து தோனி, ஃப்ளமிங், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சிஎஸ்கேக்கு வைஸ் கேப்டனும் சூஸ் பண்ணுறதா பேசப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, மினி ஆக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, யாரை வந்து ரிட்டைன் பண்ண போகிறாங்க, யாரை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது யோசனை போயிட்டு இருக்குது. அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. பட் நவம்பர் 15 வந்து தெரிஞ்சிடும். யார் யார் இருக்க போகிறாங்க, யார் யார் போக போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ரிட்டன்ஷன் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து டீம் வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 ரன் மேலே வந்து கொஞ்சம் சிஎஸ்கேன்ஸ் வந்து காண்டாக தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாம் கரனை போட்டதும் கொஞ்சம் ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதை. பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீம்லேருந்து கூட. ஸோ பயோவில் சேஞ்ச் ஆனால் தான் எந்த அப்டேட்னாலுமே நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கஷனில் வந்து வைஸ் கேப்டன் யாராக இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து தோனி, ஃப்ளமிங் அண்ட் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து கலந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுஷ் மாத்ரே வந்து வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சான்சஸ் இருக்குது பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கும் இந்த ரிட்டன்ஷன் டைமில் வந்து. ஸோ அதில் பென் டக்கட் அவர்களையும் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பேட்டிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பவுலிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் பவுலிங்கில் வந்து நல்ல லைனப் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கு பவுலிங்கில். ஸோ டெத் பவுலர்ஸ் வந்து எலிஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதேமாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, நட்ராஜனை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு லாபமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அவரை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கப்படுது. சஞ்சு சாம்சன் வருவாரா சிஎஸ்கே டீமுக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. பட் ஆனால் வந்து ராஜஸ்தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா தகவல் வருது. ஸோ எப்படி வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரில. சஞ்சு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் சிஎஸ்கே வந்து சஞ்சு மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கதா வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுனாலுமே சரி 2026 ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தலை தோனி அவர்கள் வந்து கப் அடித்தார். 4th டைட்டில் வந்து ஐபிஎல் வந்து வின் பண்ணார் தலை தோனி அவர்கள் 22 ரன் வித்தியாசத்தில் துபாயில் வச்சு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு சம்பவம் பண்ணி வந்து சிஎஸ்கே வந்து தன்னோட 4வது கப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஐபிஎல்லில். ஸோ இது வந்து பயங்கரமாக இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்து எல்லாருமே சிஎஸ்கேன்ஸ் முதல் செமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை. ஸோ சரியான கொண்டாட்டம் கூட. இதே மாதிரி 2026 அமையுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.